கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தியானிக்க இருக்கும் வேத வசனம் யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பரிபூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் எல்லாமே நம்மளால் சாத்தியம், நாம் தான் ஆளுகை செய்கிறோம், நாம் வாங்குகிறோம், நாம் சாப்பிட்றோம், நாம் நடக்கிறோம், நம்ம டூருக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஜாலியாக பீச்சுக்கு போகிறோம். இது எல்லாமே நாம் என்ன நினைக்கிறோன்னா நாம் தான் எல்லாமே பண்ணுறோம் நினைக்கிறோம். ஆனால் அன்பான தேவ ஜனமே, ஒவ்வொருவரும் புரிந்துக்க வேண்டிய ஒரு மறைபொருள் இருக்கிறது. பரத்திலிருந்து உண்டாகி கீழிறங்கி வருகிறது. நீங்கள் நடக்கிறது பரத்தில் அனுமதிக்கப்படணும். அப்போ தான் மண்ணுலகில் உங்களால் நடக்க முடியும். ஜோதிகளின் பிதா நீங்கள் சாப்பிட்றதுக்கு அனுமதிச்சாதான் நீங்கள் மண்ணுலகில் சாப்பிட முடியும். ஜோதிகளின் பிதா வேலைக்கு போக வேலை கொடுத்தாதான் நீங்கள் அனுமதிக்க முடியும், நீங்கள் வேலைக்கு போக முடியும். ஜோதிகளின் பிதா படுக்க அலோ பண்ணினாதான் நீங்கள் கட்டிலையோ தரையிலையோ உங்களோட வசதிக்கு ஏற்றது மாதிரி படுக்க முடியும். ஜோதிகளின் பிதா ஒரு வீடு தந்தால் தான் வீட்டுக்குள்ளே கொசுக்கடி இல்லாமல் இருக்க முடியும். ஜோதிகளின் பிதா உங்களுக்கு வாகனம் கொடுத்தா தான் வாகனத்தில் நீங்கள் சொல்ல முடியும். இது எல்லாமே ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து பரத்தில் சாங்ஷனாய் உங்ககிட்ட வரக்கூடியது. ஒவ்வொருவரும் அதை உணர வேண்டும். ஒவ்வொருவரும் தெரிந்துக்க வேண்டிய உண்மை இது. உண்மையான விஷயம். இது தெரிந்து ஒவ்வொருத்தவங்களும் நடந்தால் கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியாது, அவரை போற்றாமல் இருக்க முடியாது, அவரை ஆர்ப்பரிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் அவரால் தான் இயங்குறது என்பதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளும் போது அந்த உன்னத இறைவனை நோக்கி கண்கள் ஏறெடுக்க தோணும். அந்த உன்னதமான பரலோகத்தில் வீற்றிருக்கும் தேவனை நோக்கி அவரை மகிமைப்படுத்த தோன்றும். அப்படியாக அவரை மகிமைப்படுத்தி உதட்டின் கனியாக ஸ்தோத்திர பலியை செலுத்தி பரலோகத்திற்கு ஏற்புடையவர்களாக ஒரு தேவதூதர்களைப் போல நம்ம மண்ணுலகில் வாழ முடியும். இதை ஒவ்வொரு ஜனங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஜனங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஜனங்களும் இதை புரிந்து கொண்டு கர்த்தரை போற்றி புகழ்ந்து உன்னதமானவரை பறைசாற்றி நாம் வாழ வேண்டும். அவரிடத்தில் ஏதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் பாருங்களேன், ஒரு கதிரவனை அங்கே வானத்தில் படைச்சி வச்சிருக்காரு, ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. பூமியில் சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களெல்லாம் வச்சிருக்காரு. அந்த வச்சிருக்கிறது இவன் கெட்டவன்னு சொல்லி அவனுக்கு நிழல் கொடுக்காம கிடையாது, அவனுக்கு மழை வராமல் கிடையாது. மழையும் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் சேர்த்து தான் பொழிகிறாரு. நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் சூரியன் ஒன்றா தான் உதிக்குது. சந்திரன் நிலாவு நைட்டு நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒன்றா தான் பலன் தருது. அதே மாதிரி எடிசன் கண்டுபிடிச்ச லைட்டு, அது நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும். இன்றைக்கி உலகமெங்கும் லைட் இல்லாத வீடுகள் இல்லை. அந்த காலகட்டம் மாறிடுச்சு. விளக்கில் எரித்த காலகட்டங்கள் இவ்வளோ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இப்போ எல்லா வீட்டுக்கும் லைட் இருக்குது, ஸ்ட்ரீட்டுக்கு லைட் இருக்குது. கர்த்தர் அந்த அளவுக்கு பிரகாசமாக ஒவ்வொரு மனிதனையும் வழி நடத்துகிறார். ஈவன் ஸ்ட்ரீட்டில் வாழ்கிறவங்களுக்கு கூட அவர் சாப்பாடு கொடுக்காமல் இருக்கல. நீ கோபுரத்துலேருந்து நீ சாப்பிடலாம், ஆனால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஆஃபர் பண்ணிட்டு போகிறாங்க.
ஒருத்தர் ஒரு பொட்டலங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தருங்களும் அவங்கள பாதுகாக்கணும்னு ஒவ்வொருத்தரும் உள்ளத்துலேயும் கர்த்தர் ஏவி ஒவ்வொருத்தவங்க நான் எத்தனையோ வாட்டி தான் பார்த்துருக்குறேன். எங்களோட ஸ்ட்ரீட்டில் ஒரு மாஸ்க் இருக்குது. அதில் ஒரு 7-8 பேர் சில சமயம் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் நான் பார்க்குறது, குழந்தைய பிக் பண்ண போகிறப்போ ஒவ்வொருத்தவங்களும் பொட்டலங்களாக தான் வச்சுட்டு இருக்கிறாங்க, கொண்டு கொடுக்குறாங்க. அந்த நல்லுள்ளங்களே கர்த்தர் எழுப்பி இருக்கிறார் அவர்களுக்காக உணவு கொடுக்க. இன்னொருத்தங்க எங்கள் சர்ச்சு முன்னாடி உட்காந்துருப்பார். அவருக்கும் அதே மாதிரி மார்னிங் கொடுக்குறாங்க, மத்தியானத்துக்கு கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. ஸோ ஆண்டவராகிய இறைவன் அவர் காக்கைக்கே போஷிக்கிறார் என்றால் மனிதனுக்கு போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எந்த மனிதனையும் போஷிக்காமல் இல்லை. அவர் போஷிக்கக்கூடிய தெய்வம், அவர் காப்பாற்றுற தெய்வம், அவர் கருதுகிற தேவன். நாம் படைப்புக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் மனிதனை படைக்கிறதுக்கு முன்பே என்னென்ன மனிதனுக்கு வேண்டும் என்பதை அவர் ஞானமாக படைத்தவர். அது எல்லாமே இந்த என்னோட குழந்தைங்களை நான் மண்ணுலகளை அனுப்ப போகிறேன், அவங்களுக்கு இன்னது தேவையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இது யாவையும் படைத்த பிற்பாடு தான் மனிதனை படைத்தார். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு இது தேவைப்படுது, அது அவருக்கு தெரியும். அவர் உன்னதர், சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நாம் அவரை போற்றி புகழ்வோம், என்றும் ஆராதிப்போம், என்றும் அவரோடு கூட இருப்போம். நன்றி.